Hi all, I'm Rishabh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Acer Nitro V15 கேமிங் லேப்டாப். ஸோ இதெல்லாம் வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போறோம். ஸோ கையில கட்டி எடுத்துக்கிட்டேன். Acer Nitro. ஃபைனலி என்ன இருந்துச்சுன்னு சொல்றேன். அன்பாக்ஸ் பண்ணும்போது வந்து லேப்டாப், சார்ஜர் அண்ட் அடாப்டர் ப்ளஸ் வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வீடியோ எப்படி கவர் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இதோட டிசைன் எப்படி இருக்கு, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பெக்ஸ் ஒர்த்தா. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங், அப்பப்போ கேம் விளாடுவேன். ஸோ இந்த ஓவராலாக வந்து இதோட இன்டெப்த் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணோம். அப்படி 5 days மொத்தமாக நான் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து போடுறேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆன் பண்ணேன், பட் ஆன் ஆகலை. சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. லேப் ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி, சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டால் சார்ஜும் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நேற்றுலேருந்து இது வந்துடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து நம்ம பூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே, நீங்கள் இங்கே வாங்க. ஆன் பண்ணேன், பட் ஆன் ஆகலை. மேபி சார்ஜ் இல்லையாட்டிருக்கோம். ஸோ இப்போ சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஸோ சார்ஜ் ப்ளக்இன் பண்ணியாச்சு. சார்ஜ் ஆகுதான்னு எங்கே பார்க்கணுன்னே தெரில. இன்னும் ஆன் ஆக மாட்டேங்குது. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். A few moments later. ஸோ வந்து சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னே தெரில. லேப் ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி, சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டால் சார்ஜும் ஆக மாட்டேங்குது. நினச்சி பாருங்க, ஒரு லேப் வாங்கிட்டு ஆர்டர் போட்டுட்டு அது இப்போ வந்தோடனே இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவன் மனசு எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாங்க. என்ன 10 ரூபா 20 ரூபா பொருள் அது. எவ்வளோ ஜாலியாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி வீடியோ முடிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஏன்னு தெரில, சார்ஜ் வருதா இல்லையான்னு தெரில. சரி, யூசர் மேனுவலில் என்ன தான் போட்டிருக்கானு பார்ப்போம். ஏதோ லைட் எரியுன்னு போட்டிருக்கேன், ஆனால் லைட் எரியலையே. ஆக்சுவலாக வந்து சார்ஜ் ஆகலை. வேறு சார்ஜரும் என்கிட்ட இல்லை. நான் முன்னே நினைக்காத ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படி தான் போல். நான் ஜாலியாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்யலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி அதனால தான் சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரீஃபண்ட் போடுவோம். சரி, ரீஃபண்டில் ரீப்ளேஸ்மெண்ட் எதாவது போட்டு விடுவோம். அவங்க எதாவது பார்க்கலாம்னு பார்ப்போம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற.
ஸோ ஆக்சுவலாக வந்து சார்ஜரில் பவர் வருது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சார்ஜரில் பவர் வருது, லேப்டாப் ஆக மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா மறுபடியும் அவனே வா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அறுவாள் எடுத்துட்டு வரேன். சார்ஜ் போட்டேன்னா லைட் எரியணுமா? இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர் லைட் எதுவுமே எரியல. ஆன் பண்ணால் ஆனே ஆகலை. அப்போ பெண் பான்றா. ஸோ இப்படியெல்லாம் லேப் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தால் ஓகே, சரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரீஃபண்ட் எப்படியோ வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சில பேர் வந்துட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு அப்படி தான் ஏதாவது ஆகும். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தூக்கிட்டு சர்வீஸ் சென்டர் போகணுவாங்க. இப்போ எனக்குமே தெரில, நான் வந்து சர்வீஸ் சென்டருக்குலாம் போகிற மாதிரி இல்லை. நம்ம ரீஃபண்ட் போடலாமா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் போடலாமான்னு பார்க்குறேன். ஓ ஷிட், சரி நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு ரீஃபண்டா ரீப்ளேஸ்மெண்ட்டா, சரி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போடுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு திரும்பியும் அதே மாதிரி வருதான்னு பார்த்துட்டு, அப்படி வந்துச்சுன்னா அப்புறம் வேணால் ரீஃபண்ட் போட்டுக்கலாம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஸோ சொல்ல போவோம். ஐயோ சாரி, இதில் தான் நெட் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். மனுஷனை கொஞ்ச நேரமாவது சந்தோஷமாக இருக்க வருமானங்களா? நேற்றுலேருந்து இது வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்குள்ளே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ரிட்டர்ன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாமே லேப்டாப் நாட் ஸ்விட்சிங் ஆன் அண்டு ஆல்சோ நாட் சார்ஜிங், அதுதான் ஆனே ஆகலை. ஸோ அதை வந்து கண்டினியூ கொடுப்போம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா, BGM. வந்துட்டு இருக்கான் வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஏதோ இங்கே காட்டுது, ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணி போவோம். ஆனால் நீ ஒரு லேப்டாப் டேன் ஆன் தான் ஆகலையே. ஃபோன் டேன் ஆன், it's not charging, man. See, I have plugged in the charger in the laptop and there's no indication of light. Also charger is plugged into the socket and it's turned on, but still it's not working, man. What I do? A few minutes later. Holy shit. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அதாவது இப்படிதான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே ஆயிடுமாமா. அந்த மாதிரி ஒரு ஃப்ளக் பாயிண்ட்டை வந்து உள்ளே தள்ளி போட தெரியாதேன்னா உள்ளே போட்டேன்னு நினச்சி பார்த்தா அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை உள்ளே தள்ளின உடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அத்தி பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். அப்ப புரியல, இப்ப புரியுது. திரும்ப என் மூஞ்சில ஸ்மைல். நல்லபடியாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் விடவிடப்பட்டு போயிட்டேன், சார்ஜ் ஆகலைன்னு ஒன்று. அப்புறமா இப்போ தான் கொஞ்சம் காம் ஆகிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம பூட் பண்ணலாம். இப்போது அவசரப்பட்டியே குமார் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே நான் ஏசரை சந்தேகப்பட்டு தப்பா திட்டேன். நான் குமார் அவசரப்பட்டிய, சாரி ஏசர். ஸோ வாங்க இப்போ அது ஆனால் தான் பார்ப்போம். அண்ணுவோமா? லைட் ஆஃப் பண்ணிடுவோமா? இதன் பேக் லைட் கேட்குதா? சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து மைக் நாய்ஸ் கேன்சலேஷனு.
ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நான் அப்புறம் 5 days கழிச்சு போடுறேன், ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் சவுண்ட்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த லேப்பை நீங்களும் வாங்கலாம். ப்ளஸ் நினச்சி பாருங்களேன், திரும்ப ரிட்டர்ன் போடணும், ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு நான் ரீஃபண்ட் வருமா இல்லையான்னு காக்கணும், நான் கொடுத்த ப்ராடக்ட்டு திரும்பி இன்னொரு ப்ராடக்ட் கொடுப்பானான்னு தெரியல. இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். நம்ம ஆர்டர் பண்ணி வர்றதுங்கிறது எவ்வளோ ரிஸ்க்கான ப்ராடக்ட்டு. நம்ம 1000 ரூபா 2000 ரூபான்னா கூட மேனேஜ் பண்ணிப்போம். பட் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டுன்னும் போது ரொம்பவே கஷ்டம். அதுவும் நான் இஎம்ஐயில் போட்டு தான் எடுத்திருக்கேன். அதுவும் நான் இன்னொருத்தரோட இஎம்ஐயில் போட்டு நான் எடுத்திருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தால் கூட நான் மனசு திருப்தியாக வந்துட்டு அதுக்காக பே பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ப்ராடக்ட் கொடுத்து சர்வீஸ் சென்டர் தான் போகணுன்னு வைக்கங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனால் அங்கே ஒரு காசு சொல்லுவான், அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்கணும். ஐயோ, நினச்சி பார்க்கும்போதே அப்புறமா நான் தேவையில்லாமல் மொக்க லேப்டாப் வாங்கினதுக்காக அதை வாங்கின மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இது மொக்க லேப்டாப் கிடையாது. இது ஒரு நல்ல லேப்டாப், நல்ல ஸ்பெக்குலர் லேப்டாப், நல்லாவே ரிவ்யூவும் இருந்துச்சு. அமேசானில் நல்ல ரிவ்யூ இது கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம ஸோ ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அ மொமெண்ட். பார்த்தீங்களா, பிரச்சனை நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களால் இல்லை, நம்ம தான் பிரச்சனை. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். நாம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். வாங்க